மீன்வயல் இதில் விஜயோடைய பையன் சஞ்சய் நினைக்கிறேன். சஞ்சய் வந்து இங்கே வந்து வேளச்சேரியில் தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்காரு. அவங்க பொண்ணு வந்து எங்கே படிக்கிறாங்கன்னு தெரியல, ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன நமக்கு தெரியல. இப்படிதான் அவங்களுடைய அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டு அரசியலுக்கு வந்தவருடைய குடும்பம் இன்றைக்கு இந்த நிலைமையில் தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா விஜய் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனதுக்கு காரணம் எஸ்ஏசி மட்டும் சொல்ல மாட்டான், சங்கீதா மேடம் ஒரு காரணம். ஏன்னா எஸ்ஏசி வந்து விஜய் ஒரு சஸ்டெயின் தான் பண்ணார். அவரை வந்து ஒரு 10 நடிகரில் ஒரு உருவாக்கினார். ஆனால் 10 நடிகர்லையும் ஃபர்ஸ்ட் நடிகராக உருவாக்குனது சங்கீதா. ரசிகையா இருந்தாலும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஈழத்தில் வந்து கஷ்டப்படுற குடும்பத்தை விஜய் வாழ்வழிச்சாரா? பார்த்தா லண்டனில் பெரிய பணம் இருக்குது, பூர்வீகம் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு சொன்னோன்னா ஓகேன்னு சொன்னாங்க. உடனே லண்டனில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க, இங்கே கொண்டு வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து இது பண்ணாங்க. அப்போ விஜயை விட சங்கீதா பொருளாதார ரீதியில் வல்லவர்கள். விஜய் அன்னைக்கு நார்மலான ஒரு ஸ்டார், எல்லாரும் விரும்புகிற ஒரு பையன். விஜய் அவர்கள் எப்படி வந்து தன்னை சுற்றி இருக்கவர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி தேர்தல் களத்திலையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளர்களை முட்டாளாக்குவார். இவர் வந்து கிறுக்குத்தனமா செய்யற எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்துற காலனி தான் வலைதளத்தில் வருது. தற்கொலையா ஆக்குறதுக்கு அவங்க ஒரு டீமை செட் பண்ணி ஆதவர்ஜனா வாய்ஸ் ஆஃப் காமன்ல செட் பண்றாரு. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் விஜய் போட்டியிட மாட்டார். டிஎன் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜி. தமிழக அரசியல் களத்தில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான பேசுபொருள் தான் தொடர்ந்து கடந்த வாரங்களாக போயிட்டு இருக்கு. இப்போ வழக்கு என்ன நிலையில் இருக்கு? அவங்க ஒரு திடீர்னு வந்தாங்க, ஃபாரின்லேருந்து வந்து இன்னொரு மனு போட்டிருந்தாங்க, வீட்டுக்குள்ள அனுமதிக்கணும் அப்படிங்கிறத கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அந்த வழக்கு வந்து அவங்க இன்னொரு மனு என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் லண்டன் சிட்டிசன், எனக்கு வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் வந்து வீடு கிடையாது. ஸோ அவருடைய வீட்டில் ஒரு பாகத்தில் நாங்கள் தங்கி கொள்வதற்கான அனுமதி கோர்ட் ஆர்டர் இருக்கணும். நான் வந்து இது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், அவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க. அதனால் வந்து இது இமிடியேட்டாக நீங்கள் பரிசீலித்து ஆர்டர்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. பதில் கேட்டிருப்பாங்க, அதுக்கு டைம் இருக்குது, நீங்கள் பதில் அளிங்கன்னு சொல்லி பதில் கேட்டிருப்பாங்க. மீன்வயல் இதில் விஜயோடைய பையன் சஞ்சய் நினைக்கிறேன். சஞ்சய் வந்து இங்கே வந்து வேளச்சேரியில் தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்காரு. அவங்க பொண்ணு வந்து எங்கே படிக்கிறாங்கன்னு தெரியல, ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன நமக்கு தெரியல. இப்படிதான் அவங்களுடைய அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டு அரசியலுக்கு வந்தவருடைய குடும்பம் இன்றைக்கு இந்த நிலைமையில் தான் இருக்கிறது. விஜயோட வருமானத்தில் சிந்தனை கொடுத்தா கூட அவங்க எங்கேயே போயிடுவாங்க. சொந்த வீடு கூட எங்கேயாவது வாங்கி கொடுத்துருக்கலாமே சார். இன்னும் சொல்ல போனா விஜய் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனதுக்கு காரணம் எஸ்ஏசி மட்டும் சொல்ல மாட்டான், சங்கீதா மேடம் ஒரு காரணம். ஏன்னா எஸ்ஏசி வந்து விஜய் ஒரு சஸ்டெயின் தான் பண்ணார். அவரை வந்து ஒரு 10 நடிகரில் உருவாக்கினார். ஆனால் 10 நடிகர்லையும் ஃபர்ஸ்ட் நடிகராக உருவாக்குனது சங்கீதா. நான் வந்து இந்த படத்தில் சொல்லுவான், கேஜிஎஃப் படத்தில், நீங்களாம் டான்னு சொல்கிறவங்களா, நான் அடிக்கிறவன் எல்லாருமே டான் தாண்டான்னுவார். அது ஒரு வசனம் வரும், நான் வந்து டான் கிடையாதா, நான் அடிக்கிறவன் எல்லாருமே 10 பேரும் டான் தாண்டா அப்படின்வாரு. அந்த மாதிரி எஸ்ஏசி வந்து தன்னுடைய மகனை ஒரு இப்போ ஜெமினி, நாகேஷ், சிவாஜி, எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு வரிசைப்பட்டியல், மனோகர், அசோகர்னு சொல்லிட்டு ஒரு வரிசைப்பட்டியல் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதில் நம்பர் 1 யார் இருந்தார்? எம்ஜிஆர் இருந்தார். அதே மாதிரி தான் எஸ்ஏசி என்ன நினச்சாரு, ரஜினி, கமல், விஜயகாந்த், அஜித், மோகன் அப்படின்னு ஒரு வரிசையாக ஒரு 20 பேர்லையும் ஒரு நடிகராக விஜய் ஆக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அவ்வளோதான் அவராலையும் பண்ண முடிஞ்சுது. ஓகே, அவராலையும் அவர் தான் அந்த லிமிட்டை தாண்டி என்றென்றும் காதல் வரையும் அவர் அப்படிதான் இருந்தார். அவர் சாதாரண ஒரு ஹீரோ, ஒரு படம் எடுத்தால் மினிமம் கேரண்டியாக தப்பிக்கிற ஒரு ஹீரோ, மோகன் மாதிரி ஒரு ஹீரோ வந்தார்னு வச்சுக்கோங்க. ஆனால் சங்கீதா மேடம் கல்யாணம் பண்ணுறப்ப விஜயை விட அதிகமாக பணம் படைத்தவர் சங்கீதா. அப்போ இல்லாட்டி சும்மா நான் ஒரு ஏழை பாயை கொண்டு வந்து கல்யாணம், இலங்கை வாழ் தமிழர் ரசிகையா இருந்தாலும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஈழத்தில் வந்து கஷ்டப்படுற குடும்பத்தை விஜய் வாழ்வழிச்சாரா? பார்த்தா லண்டனில் பெரிய பணம் இருக்குது, பூர்வீகம் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு சொன்னோன்னா ஓகேன்னு சொன்னாங்க. உடனே லண்டனில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க, இங்கே கொண்டு வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து இது பண்ணாங்க. அப்போ விஜயை விட சங்கீதா பொருளாதார ரீதியில் வல்லவர்கள். விஜய் அன்னைக்கு நார்மலான ஒரு ஸ்டார், எல்லாரும் விரும்புகிற ஒரு பையன். ஆனால் சங்கீதா வந்த பிறகு தான், அவங்க வந்த நேரமோ இல்லை வந்து மற்ற விஷயங்களும் நடந்ததோ அது அதுக்குள்ளே போக வரும்ல. அதுக்கப்புறம் தான் எல்லா ஹீரோக்களை விட நம்பர் 1 ஹீரோவாக வந்தார்.
மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகிறார். இவரை வச்சு பணம் பண்ணால் வின் பண்ண முடியும், இவரை வச்சு பணம் பண்ணால் நம்ம ஜெயிச்சிட முடியும், இவரை வச்சு பணம் பண்ணால் வசூல் பண்ண முடியும்னு சொல்லி மினிமம் கேரண்டியை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச் ரஜினிக்கு அடுத்த இடத்துக்கு விஜய் வருவதற்கு சங்கீதா மேடமும் ஒரு காரணம். அப்பேற்பட்ட அவங்க மனைவிக்கு இங்கே ஒரு வீடு இல்லை அப்படின்றது எவ்வளோ பெரிய அவலம். இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இப்போ அவங்க வழக்கின் போக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டு தீர்மானம் பண்ணோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவங்க பர்சனல் வாழ்க்கை பற்றி நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே ஆத்தென்டிக்காக சொல்ல விரும்புகிறேன். விஜய் அவர்கள் எப்படி தன்னை சுற்றி இருக்கவர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறாரோ, அதே மாதிரி தேர்தல் களத்திலையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளர்களை முட்டாளாக்குவார். வேட்பாளர்களை முட்டாளாக்குவார். எப்படின்னா, எல்லாரும் போங்க, நாங்கள் லாஸ்ட்டாக வரேன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, நீங்கள் எல்லாரும் போங்க, நான் கடைசியாக வரேன்னு வரேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் வேட்பாளர் வச்சு நீங்கள் நில்லுங்க, நான் பின்னாடி நான் உங்களுக்கு நிற்பேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பின்னா, நீங்கள் எல்லோரும் தேர்தலில் நில்லுங்க, நான் பிரச்சாரம் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னால் பிரச்சாரம் பண்ண முடியாது, வெயில் ஓவராக இருக்குது, எனக்கு ஒத்துக்காது, கூட்டத்தை பார்த்தா எனக்கு அலர்ஜி, நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடியோ போட்டுடுறேன். சரி, உங்கள் தொகுதிக்கு நான் நின்னா தான் நான் தொகுதிக்கு போனோம், நான் நிற்கவே மாட்டேன். விஜய் 99.9% இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார். முதல்வர் அவரு யாருக்கு தான் போட்டி அப்படின்னு போய்கிட்டு இருக்கப்ப நிற்க மாட்டாருங்கிறீங்களே? நிற்கவே மாட்டார். விஜய் நிற்கவே மாட்டார். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. இன்னைக்கு அவர் நின்னார்னா 2 விஷயம் அவர் சமரசம் செஞ்சுக்கணும். ஆனால் அவருடைய மனநிலை அவர் சமரசம் செஞ்சு பாரான்றது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு சங்கீதா அவர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்ற ஒரே ரீசனுக்காக சங்கீதாவையும் அவருடைய மகன் சஞ்சயையும் அவருடைய மகளையும் வெறுப்பேற்ற வேண்டும் என்றுதான் ஒரு நடிகையை பொது வழியில் கணவன் மனைவி மாதிரி காட்டிட்டு அவர்களை வெறுப்பேற்றி அவர்கள் எரிச்சல் உச்சத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அதை செய்து அதில் ஒரு அற்ப சந்தோஷத்தை அடைஞ்ச ஒரு சைக்கோ தான் விஜய். இந்த சைக்கோ விஜய் சங்கீதாட்ட போய் வேட்புமனு தாக்கல் பண்ணால் இன்றைக்கி வரையும் அவங்களுக்கு கணவன் மனைவி, சட்டப்படி அவங்க பிரியலை. இன்றைக்கு வரையும் அவங்க கணவன் மனைவியாக இருந்து நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிங்கன்னா, சப்போஸ் யார் மோடிஜியாக இருக்க ஒரு பிரச்சனை வந்துச்சா இல்லையா, அவங்களுடைய மனைவி பேர் போடலன்னாரு, அப்புறம் மனைவி பேரை போட்டார், நாங்கள் வாழலைங்க, நாங்கள் சின்ன வயசுலேயே பாலிய விவாதம் பண்ணவங்க, நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டார். அப்போ இவர்கள் மனைவின்ற இடத்துல சங்கீதான்னு போட்டுறப்ப இவருடைய சொத்து கணக்கை நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சங்கீதாவுடைய சொத்து கணக்கை அவர் சப்மிட் பண்ணணும். ஓகே, இப்போ அவர் வேட்பாளராக வர்றதுக்குள்ள இதில் ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் இருக்கு. நீ கோர்ட்டில் போய் மனு போட்ட ஒரு காரணத்துக்காக திரிஷாவை கூட்டிகிட்டு போய் அவளை வெறிச்சல் பண்ணி எரிச்சல் விட்டு அவங்ககிட்ட இன்னைக்கு இப்போ வேட்புமனு தாக்கலில் சங்கீதா என்ன பண்ணணும், விஜயின் சார்பாக என்ன சொத்து வந்துச்சோ இல்லை அவங்கக்கிட்ட என்ன சொத்து இருக்கோ அதெல்லாம் அவங்க கொடுக்கணும். அதெல்லாம் வேட்புமனுல பண்ணணும். நீங்கள் எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க, சங்கீதாவை நாங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், நான் மட்டும் தான் சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சொத்து சங்கீதா பேரில் இவர் வாங்கியிருப்பார், வாங்காமல் இருக்க மாட்டார். இப்போ தானே திரிஷா எப்படி இல்லைன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி தெரியல, மேபி இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லண்டனில் இருந்தா இங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் என்ன இருந்தாலும் சங்கீதாவால் சந்திக்கப்பட்ட சொத்து ஆஃப்டர் மேரேஜ் அப்போ சங்கீதா மேலே எந்த சொத்து இருந்தாலும் அது விஜய்க்கு பங்கு இருக்குல்ல. சங்கீதா ஹவுஸ் ஒய்ஃப் தானுங்க. இப்போ பிஃபோர் மேரேஜில் சங்கீதாவுடைய அப்பா லண்டனில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், பணம் இருக்குது, மாற்றுக்கிறதுல. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு அந்த வருடம் கழிச்சு சங்கீதா பேரில் எந்த சொத்து இருக்கோ அது யாருடைய சொத்து? பங்கு இருக்குல்ல, விஜயோட சொத்து தானே அவங்க பேரில் இருக்க முடியும். அவங்க தனியாக தொழில் பண்ணல. இப்போ அவங்க ஒரு வீடு இப்போ சங்கீதா கல்யாண மண்டபம் இருக்குது. இப்போ ரிலையன்ஸ்க்கு விட்டாங்க. எங்கே இருக்குது? நம்ம போரூர் ஜங்ஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இங்கே ஜேஎஸ் ஜோசப் சஞ்சய்னு பேரில் இங்கே வடபெல்லில் ஒரு மண்டபம் இருக்குது. ஷோபான்னு சொல்லி சாலிகிராமத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் அந்த மண்டபம் வச்சுருக்கப்ப இப்போ சங்கீதா மண்டபம் அங்கே இருக்குல்ல, அது சங்கீதா பேரில் இருக்கா இல்லை விஜயோட பேரில் இருக்கா நமக்கு தெரியாது. அதுக்குள்ள நம்ம வர மண்டபம் பேர் அது, ஆனால் யார் பேரில் பதிவாயிருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சொத்து அன்றைக்கு அவங்க இணக்கமாக இருக்கப்ப சொத்து வாங்கியிருப்பார்ல. ஏங்க நீங்கள் இன்கம் டேக்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய கோடியை விட்டு வரீங்க, 1000 கோடி சம்பாளத்தை விட்டு வரீங்கன்னா 1000 கோடி சொத்து விஜய் பேரில் வாங்கியிருப்பார். எப்படி இருந்தாலும் மனைவி பேரில் சொத்து இருக்குங்க. அவங்க அப்பா இன்னைக்கு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்களே ஈசிஆர் ரோட்டில், ஒரு மும்மொழிக்குழுக்கு எதிராக தான் அந்த பிரச்சனை பண்ணுறப்ப தான் அவங்க நடக்கிற ஸ்கூல் வெளியே வந்துச்சு. அந்த ஸ்கூல் யார் பேரில் இருக்குது? ட்ரஸ்டியே அவங்க எஸ்எஸ்சி பேரில் இருக்குது. தன் அப்பா பேர் தான் ட்ரஸ்டியாக போட்டிருக்காரு, இவர் ரன் பண்ணுறாரு. அதே மாதிரி என்னென்ன சொத்து இருக்குன்ற ஒரு டீட்டெயில்ஸை சங்கீதா தரப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அவங்க கொடுப்பாங்களா, அதுக்கு ஒத்துப்பாங்களா? இந்த இடியாப்ப சிக்கல் சட்ட சிக்கலை எப்படி அவர் வேட்பாளர் ஆகிறதே இங்கே சிக்கலில் இருக்குன்றீங்க. வேட்பாளர் ஆனீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் சட்டப்படி விவாதத்தை பற்றிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. எதுக்கு அவர் வார்த்தையை விட்டார்? நான் என் குடும்பத்தை உதிரை தள்ளி விட்டேன்னு எது கொடுக்குறாரு? இதை வைத்து அவர் கோர்ட்டில் கேட்கலாம். நான் குடும்பத்தை விட்டு தாங்க அரசியலுக்கு வந்தேன், அந்த குடும்பத்தில் அவங்கள்ட்ட என்ன சொத்து இருக்குன்னு எனக்கு தெரில, அது நீங்கள் விதிவிலக்கு கொடுக்க மாட்டாங்க. சட்டப்படி நீங்கள் விவாகரத்து வாங்கினால்தான் விதிவிலக்கு வாங்க முடியும். நீங்கள் விவாகரத்து வாங்கலாம், இவ்வளோ சீக்கிரம் விவாகரத்து முடியாது. இப்போ 3-4 நாளில் தேர்தல் அறிவிக்க தாக்கல் பண்ணாங்கன்னா
உங்களுடைய பேர் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலில் கொடுக்கணும். ஓகே. பிரமாண பத்திரத்தில் உங்களோட மனைவி யாரு, உங்க மனைவி என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்குன்னு ஃபுல் டீடைல் கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த சிக்கலான சூழல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உறுதியா நம்புறீங்க. அப்ப இவர் வந்து 2 விஷயம் பண்ணணும். ஒன்று சங்கீதாட்ட போய் இவர் மண்டியிடணும், நம்ம சேர்ந்து வாழலாம், இல்லை நம்ம மீச்சோலா போயிடலாம், சொத்தை தர நீங்க வந்து கையில் தப்பு. நீங்களே சொல்லியிருக்கீங்களே அவருக்கு ஈகோ அதிகம், அவர் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஈகோ அதிகனால தான் அந்த இன்சிடென்ட் நடந்தது. அவங்க கோர்ட்டுக்கு போன 4ஆம் நாள் தானே அவர் போய் பொது வழியில் போயிட்டு நடிகையை கூட்டிட்டு போயிட்டு அவங்க மேலே எரிச்சல் விட்டுற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. அவர் இறங்கி எப்படிங்க வருவாரு? கண்டிப்பாக இறங்கி வர மாட்டாருங்க. அப்போ இந்த இடியாப்பு சிக்கல் ஒன்று. 2வது சிக்கல் என்னன்னா, அடிக்கிற வெயிலுக்கு அவர் 234 தொகுதி போக மாட்டேன்னு அன்றைக்கே சொல்லிட்டார். நான் ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர் பேரில் ஒரு வீடியோ போடுறேன், வீடியோ திருப்பி எல்இடியை காமிச்சு ஓட்டை வாங்கிக்க, ஒன்று ஜெயிச்சிரு இல்லை நாண்டுக்குன்னு சாவு அப்படின்ட்டார் அவர். ஸோ தெளிவாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. 2 போச்சா? அப்போ இவர் ஒரு தொகுதியில் என்ன ஆகணும்ல, ராஜவஜன வளர்றான்ல, ஆர்கே நகரில் ஆட்டுவார், கொளத்தூரில் ஆட்டுவார், பெரம்பூரில் ஆட்டுவார், அங்கே வந்து ஆட்டுவார்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஆர்கே நகரோ பெரம்பூர்லையோ அவர் நின்னாருன்னா அதிகபட்சம் 30 நாள் இறங்கி களத்துல போய் தானே ஆகணும். அன்னைக்கும் கூட்டம் சேரும், அன்னைக்கும் பிரச்சனை இருக்கும். அது ஒரு சிக்கல். செயற்கை கூட்டங்க, கூட்டம்லாம் சேரவே இல்லைங்க. நான் அது உதாரணம் ஏற்கனவே பேசியாச்சு, நம்ம நிறைய பேசியிருக்கோம். இல்லை சொல்கிறேன், அன்னைக்கு அந்த சிக்கல் இருக்குல்ல, அதெல்லாம் சிவா கல்யாணம் ஆகட்டும், ஜெகன்மோகன் கல்யாணம், நல்லக்கண்ணு அவர்கள் இறப்பாகட்டும், அவர் போகிற கீர்த்தி சுரேஷுக்கு போய் பொங்கலுக்கு கிண்ணாரு, கூட்டம் வச்சா? திஷாவோட நாயம் கொஞ்சம் போனாரு, கூட்டம் வச்சா? பின்னாடி கூட்டம் போச்சா? கூட்டன்றது செயற்கைத்தனமாக இவங்க உருவாக்குறாங்க, தற்கொலைகளை வச்சு உருவாக்கி. இவர் செய்கிற எல்லா விஷயத்திலையும் நியாயப்படுத்துகிற காணொலி தான் திரும்பி போடுறாங்க. உங்களுக்கு அது புரியவே இல்லை. நான் நிறைய பேருக்கு இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். இவர் வந்து கிறுக்குத்தனமாக செய்கிற எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்துகிற காணொலி தான் வலைதளத்தில் வருது. ஏங்க அவளுக்கு பொண்டாட்டியா, அண்ணையாக இருந்தால் தங்கச்சியாக இருந்தால் பொண்டாட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த காணொலி தான் போடுறான். ஆனால் ரஞ்சனா நாச்சியாக திட்டுற அந்த காணொலி போட மாட்டேன்றான். அறிவார்ந்த சிந்தனையோட யாரும் உங்களுக்கு பயணிக்க முடியாதுங்க. மக்களை தப்பாக வழிநடத்தாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது தவறு. விஜய்க்கு அது தவறு தானே. அதுதான் பெரிய சிக்கல். இங்கே என்னன்னா, குறைய சொன்னா கூட கட்சிக்குள்ளவே இருந்தாலும் அவங்கள போட்டு கொந்தி எடுத்துடுறாங்க, திட்டிங்க. அப்போ எப்படி சொல்லணும்னா, அவர் என்ன செய்கிறாரோ அதை ஆமோதிக்கிற காணொலியை அவர்களால் உருவாக்குகிறார்கள், புரிஞ்சுங்க. அது வந்து அவங்களா பேசலைங்க. ஏங்க அறிவார்ந்த சிந்தனை, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்க, உங்கள் தங்கச்சியோட குழந்தை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உங்கள் தங்கச்சி போய் ஹாஸ்பிட்டலில் போய் சீரியஸாக இருக்க பிள்ளைய பார்க்க விஜயை பார்க்க வந்தால் உங்கள் தங்கச்சி நீங்கள் எட்டி விடுவீங்களா, கொஞ்சுவீங்களா? கட்டாயம் மாற்றிட்டோம். அந்த தங்கச்சியோட கணவர் என்ன பண்ணுவார், ஒரு அண்ணனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கட்டாயம். அப்போ நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம அண்ணன் எட்டி விடுவார், நம்ம வீட்டுக்காரர் உள்ளே வச்சு நொங்குவாருன்ற பயம் இருந்தால் அந்த காணொலி இது பேசுமா? அது எல்லாம் பொய்யான காணொலிகள். தயவுசெய்து புரிஞ்சுங்க, அதெல்லாம் பொய்யான காணொலிகள். நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தற்குறின்னு சொல்லி நம்ம கடந்து போகிறோம். தற்குறின்றது ஒன்று இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரோ அந்த செய்களை நியாயப்படுத்துகிற காணொலியும் உங்கள்கிட்ட பரப்புறாங்க. எப்படி குப்பை பெருக்கிறவன் 5 பொண்டாட்டி வச்சுக்கிறான், இவன் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்கள் தலைவர் வச்சுக்கூடாதா? எப்படி நீங்கள் வந்து எந்த வண்டியில் போனாலும் நீங்கள் பின்தொடர்ந்து வராங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க இந்த தவறுகளை. ஜஸ்டிஃபை பண்ணல, ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பேச வச்சு நியாயப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க பேசுறது ரிப்பீட் வரப்ப நார்மலாக அவங்க கூட இருக்காங்க பாருங்க, ஒரு அறிவார்ந்த சிந்தனை ஒருத்தர் இருப்பான், ஒருவேளை இப்படி பேசினாதான் நம்மளை கட்சி வச்சுப்பாங்க. ஆமாங்க. இல்லை, எனக்கு நீங்கள் சொல்கிறனால ஒருத்தர் ஞாபகம் வராது. இப்போ சஞ்சனா நாச்சியார் வெளியே வந்தாங்க, அவங்கள போட்டு இப்படி செங்கோட்டையனே கூட மன வருத்தப்பட்டு வெளியே வந்தா, இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, நாளைக்கு அவரையுமே போட்டு இப்படி தான் கமெண்ட்ஸ்ல போட்டு பண்ணுவாங்க. அவர் என்ன செய்கிறாரோ அதை நியாயப்படுத்துற ஆட்கள் தான் அங்க இருக்கிறாங்க, அதுல மாற்றே கிடையாது. அதுதான் அவரும் விரும்புறாரு. அவர் விரும்பல, அவர் என்ன செய்கிறாரோ அதை ஆமதிக்கிற மாதிரி அவங்க ஐடிவிங்ல இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல வச்சு பேச வைக்கிறாங்க. ஜி சுயநினைவோட எவனும் அப்படி பேச மாட்டாங்க. 5000 வேணும் வந்துட்டாரு ஸ்டாலின்ட்ட, எங்கள் அம்மா அடிச்சு மண்டே வச்சுட்டு வந்துட்டான்றான். அவனெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு மிதிப்பீங்களா இல்லையா? பெற்ற தாய், இன்னைக்கு எந்த மண்ணில் நம்ம வாழ்கிறோம்? அறம் சார்ந்த மண்ணில் வாழ்கிறோம். நமக்கு இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு நம்ம தாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா மைண்டு ஃபுல்லாக வேலையே செய்யாமல் அது உள்ள சுற்றிட்டு இருக்கு எனக்குலாம். அந்த மாதிரி ஒரு அறம் சார்ந்த மண்ணில் ஒருத்தர் சொல்கிறான் 5000 ரூபா கொடுத்தாங்க வாங்கலை, ஏடா இன்னைக்கு வந்து ரேஷனில் 20 கிலோ அரிசி கொடுக்குறாரு மோடி அவர்களும், ஸ்டாலின் அவர் அதில் பங்கு இருக்குது, 33 ரூபா அவங்க பங்கு இருக்கு, அதனால அரிசி வாங்க சாப்பிடாம இருக்க. எல்லாமே அரசாங்கம் கொடுக்குற பணம் தானேங்க. அப்படி பயன்படுத்தணும்னா எதுவுமே பயன்படுத்த முடியாது. அதனால அடிச்சு மண்டே வச்சுட்டு வந்துட்டேன். யார் அம்மா மண்டே உடச்சிட்டு வந்து பொது வழியில் ஒருத்தர் சொல்றானா, ஒரு தலைவனா நீ என்ன சொல்லணும்? ஏடா அறிவுக்கட்ட நாயே, அம்மா பெத்த அம்மாவை அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன் சொல்லலை இது வரைக்கும்? அப்படி எதுவுமே ஏன் சொல்லலைன்னா அதை சொல்ல வைக்கிறதே அவர் தான். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, அவர் என்ன போக்கில் போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீமை உருவாக்கி, இல்லாட்டி அவர் சொல்கிறார்ல, நான் தான் விஜய், நான் வீட்டை விட்டு வெளில வரல சொல்கிறீங்க, நான் எங்கள் வீட்டை விட்டு வரல, நான் தான் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு. ஏடா என் வீட்டில் நீ இருந்து எங்கள் அக்கா தங்கச்சிலாம் நீ எப்படா எங்கள் வீட்டில் இருப்ப? கேள்வி கேட்போம்ல நம்ம.
அது ஏன்னா அவர் என்ன செய்கிறாரோ, அவர் என்ன தப்பு பண்ணுறாரோ, அவர் என்ன மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் தவிக்கிறாரோ அதை நியாயப்படுத்துகிற மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன் டீமை உருவாக்குறான். எனக்கு எக்ஸாம் இருக்குங்க, நான் வந்து எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, அந்த எக்ஸாமை தூக்கி போட்டு நான் தலைவரை பார்க்க வந்துட்டேன், நீ வந்து உண்மையான ஒரு பெண்மகளாக இருந்தால் சொன்னீங்கன்னா வீட்டில் போனால் உன்னை நொங்குவாங்களா இல்லையா? கட்டாயமா. உனக்கு ஒரு அண்ணன் படிக்க காசு கட்டி உழைச்சு உன்னை காலேஜ் காமிச்சா உங்க அம்மா இருப்பாங்க, உங்க அப்பா இருப்பாங்க, உங்க வீட்டுல போனா குடும்ப சொந்தங்களும் ஒரு 5 பேர்னாச்சும் இருப்பாங்க. வாமா நீ நல்ல காணொலி கொடுத்தமா, பரீட்சையை கட்டடிச்சுட்டு விஜய பாத்தியம்மா, அப்படிதான் இருக்கணும். அந்த கல்லூரி A+ கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 கல்லூரி. சரி இதுனாச்சும் விடுங்க, நீங்க அவன் குடும்பத்தை விடுங்க, அவன் கல்லூரி சும்மா விடுமா? ஏமா உனக்கு ப்ராக்டிக்கல் வச்சு உனக்கு எல்லாம் இன்டர்னல் மார்க் போகணும்னு உட்கார வச்சா நீ போய் விஜயை பார்க்க போற வச்சு சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? அப்ப நீங்க நினைக்கிறீங்க அவர்கள் உண்மையான மாணவியாக கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ஆதவ அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமனை வச்சு பரப்புறான். விஜயோடைய நெகட்டிவை அதை பாசிட்டிவ் ஆக்கி மற்றவர்கள் அதை பார்த்து ஒரு பாசிட்டிவ் நகரணும். ஓ எக்ஸாம் விட்டு கூட நம்ம வரலாமா, தலைவருக்கு நம்மளும் எக்ஸாம் விட்டுருவோம். அதை பார்க்குறவங்களுக்கு அந்த உணர்வு, அந்த பசங்களுக்கு என்ன தெரியும், சின்ன அவங்க என்ன தலைவரே விரும்புறாரு, நம்மளே கட் பண்ணிட்டு தலைவர் கட் போவோம். நம்ம வந்து அக்காலாம் தங்கச்சியெல்லாம் நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன், எனக்கு வந்து பிரச்சனைகளும் தலைவரே சொல்கிறாரு, அப்போ தலைவர் சொல்லிட்டாரு நம்ம அது கேட்கணும், தலைவர் சொல்லிட்டாருல அது நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு செட்டப்பை நீங்க ஏன் திருப்பி சொல்றேன்னா, நீங்க இந்த காணொளி தான் திரும்பி திரும்பி வலம் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா இப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பெல்லாம் சொல்ல பார்த்தா இது தாவேக்கா வளர்க்குற மாதிரி தெரியல, அவர் குழி தோண்டி புதைச்சிருவாங்க மாதிரி. இல்லை வளர்க்குற மாதிரி இல்லை, குழி தோண்டி. இப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா, விஜயோடைய ஆட்டிடியூடை அவங்களால மாற்ற முடியல, அதனால அவர் ஆட்டிடியூடு மாதிரி தாவேக்காவை மாத்துறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. விஜய் வந்து இப்போ ஆதவ அர்ஜுனாவோ லைலா மணியோ நிர்மலோ நம்ம தருண்ராஜெல்லாம் போயிட்டு ஒரு அறிவார்ந்த சிந்தனை அரசியல் போவோம். ஏன்னா தருண்ராஜெலாம் ஒரு IRS IPSல ஐஆர்எஸ் படித்தவர். ஒரு அறிவார்ந்த சிந்தனை போய் பேசி பார்க்குறாங்க, வழக்கம் இல்லை. அது இதே மாதிரி தான் பண்ணுது விஜய். என்ன பண்ணுவான், அவருக்கு ஏற்ற மாதிரி இவனுங்க மாறுறானுங்க, இவனுங்க மாறுறது இல்லாமல் தொண்டர்களையும் மாற்றுறானுங்க. புரியுதுங்களா? அப்போ நமக்கு தலைவர் இருந்தால் தான் நம்ம தலைவர் நம்ம ஒரு பொறுப்பில் இருக்க முடியும், நம்ம பொறுப்பில் இருந்தால் நம்ம தொண்டரில் இருக்க முடியும். அப்படின்றப்ப தவறான காணொலியை இவர்களே கிரியேட் பண்ணி அதை நியாயப்படுத்தி மற்றவர்களே நியாயப்படுத்துகிற மாதிரி உருவாக்குறாங்க. இது தவறான காணொலி இல்லைன்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய சகோதரிகள் யாரும் இந்த மாதிரி பேசக்கூடாது, அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி காணொலி நீங்கள் பேசுகிறவங்கள நான் கட்சியை விட்டு எடுக்கிறேன். ஓகே, சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா சொல்லணும். ஒரு தலைவராக அவருக்கு சொல்லணும். எக்ஸாமை கட்டடித்து வந்து அந்த பெண்ணை நான் கட்சியை விட்டு விலக்கி வைக்கிறேன், படிப்பு தான் முக்கியம். என்ன டேஷுக்கு நீ கூப்பிட்டு இப்போ 10வது படித்தவங்களுக்கு முதல்ல வந்து பணம் கொடுத்த, 12வதுல முதல்ல வந்து பணம் என்ன டேஷுக்கு கொடுத்த, கல்வி தான் முக்கியம் தானே கொடுத்த, கல்வி திறந்த காமராஜருடைய தானே உள்ளே வச்சுருக்கீங்க, அதை கட்டடிச்சுட்டு வந்தவங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சொல்லணும்ல, அதை ஏன் சொல்லலை? சொல்ல வைக்கிறதே இவங்க தான். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தற்குறி கூட்டத்தை அறிவார்ந்த சிந்தனையுள்ளவர்களும் தற்குறி கூட்டமாக மாற்றுறாங்க. எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு தலைவருக்கு இப்போ கலைஞர் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, கலைஞரிடம் ஒருத்தர் சேர போகிறாருன்னா, கலைஞருக்கு கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளனா, இவன் அங்கே போயிட்டு நான் இப்போ தான் பாட்சாரி கோயிலில் கும்பிட்டு உங்களாம் குங்குமம் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக மாட்டான். தெரியும், உங்களுக்கு தெரியும், பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், தலைவரே எனக்கு எங்கள் அப்பா பேர் கூட ராமசாமி தான் தலைவரே, எங்கள் அண்ணன் பேர் கூட நாங்கள் வந்து அழகிரின் பேர் வச்சுருக்கோன்னு சொல்லி அவரை இம்ப்ரெஸ் பண்ணுற அந்த கண்டென்ட் உள்ள போவான். அந்த மாதிரி தான் இதுவும். இவரை மாற்றத்துக்கான ஒரு அரசியல் மாற்றத்துக்காக போனாங்க, இவர் மாறல, இவர் தற்கூரின்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு எல்லாம். இந்த தற்கூரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அறிவாளிகள்லாம் தற்கூரியா மாத்து. அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு, இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்க முடியும், வந்து தெளிவா புரிஞ்சுங்க, இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ தன்னுடைய ஈகோவிலிருந்து விஜய் இறங்கி சங்கீதாவுடன் இணைந்து தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ணி அந்த சொத்து பத்திரத்தை நீங்கள் தாக்கல் பண்ணாலும் அதில் எதுனா நீங்கள் கோல்மால் பண்ணாலும் உங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்படும். அந்த வேட்புமனு தாக்கல் உங்கள் சொத்தை எதனா விட்டு வச்சுன்னா தகுதி நீக்கம் செய்யப்படும். இப்போ நீங்கள் சங்கீதா விரோதி ஆக்கிட்டீங்க, இப்போ சங்கீதா மேலே வாங்கின சொத்தை நீங்கள் காமிக்காமல் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்க, ஒருத்தன் பொதுநல வழக்கு போடுவான், உங்கள் பொண்டாட்டிக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அது ஒரு மென்ஷன் பண்ண வேலைன்ட்டு நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவீங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் சும்மா நினச்சிட்டு இருக்காங்களா, சுண்டல் வாங்குற மாதிரி நினச்சிருக்கிறானுங்க. இது நீங்கள் தேர்தலில் இல்லை, அதுக்கான டைம் கிடைக்கல, வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணி நீங்கள் வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டு வென்றே எடுத்துட்டீங்கன்னு வைங்க, சும்மா சொல்கிறேன், ஏதோ ஒரு தொகுதியில் அவர் வென்று எடுத்துட்டா கூட வென்று எடுத்த மறுநாள் கேஸ் போடுவான். நீங்கள் எத்தனை கேஸ் நடந்துட்டு தெரியுமா? செல்லாது வருதுங்க, எத்தனை கேஸ் நடந்துட்டு இருக்கு நீங்கள். அப்போ இது ஒரு இடியாப்ப சிக்கல். இவங்க இருக்கக்கூடிய தற்குறி விஜய் கூட இருக்கவங்க யாருமே தற்குறிகள் கிடையாது, தற்குறிகளால் உருவாக்கப்பட்டு மற்றவர்களையும்
தற்குறியாக ஆக்கிறதுக்கு அவங்க ஒரு டீமை செட் பண்ணி ஆதவ அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமனில் செட் பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் விஜய் போட்டியிட மாட்டார். இறுதியாக ஒரே கேள்வியோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமான ஒரு கேள்வியாக தான் இருக்கும். பணம் வாங்குறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த சீட்டுக்கு தாவேக்கல பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா? பணம் வாங்குறது 100% உண்மை. ரெண்டாவது அவங்களுடைய ஸ்பீச் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். ஆதவ அர்ஜுனா ஸ்பீச்சோ விஜயோட ஸ்பீச்செல்லாம் நீங்கள் போய் புஷி ஆனந்த் பீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டங்கள் நடக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, வந்து பேசுவாங்க. உள்ளே நுழைஞ்சவொன்னே வாங்க எம்எல்ஏ வாங்க காரைக்குடி எம்எல்ஏ வந்துட்டார் அப்படின்னு ஒன்று அவருக்கு அவனுக்கு ஒன்று அப்படியே குஷி ஆகிடும். என்ன இப்படி சொல்கிறாரு, காரைக்குடி எம்எல்ஏ வந்துட்டார், விருகம்பாக்கம் எம்எல்ஏ வந்துட்டார், டிநகர் எம்எல்ஏ வந்துட்டாருன்னு சொன்னோன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம வென்றெடுத்துட்டோம், இன்னும் 60 நாள் அங்கே போய் உட்காடுறீங்க, நம்ம தலைவர் முதலமைச்சராரு, உங்களுக்கு பொதுப்பணித்துறையா, காவல்துறை, சட்டம் ஒழுங்கா, இல்லாட்டி விவசாயமா, இல்லாட்டி போக்குவரத்துறையான்னு என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்படின்னா அவனுக்கு அப்படியே சுத்தம் உலகமே வந்தவனுக்கு. ஓ நம்ம ஜெயிச்சிட்டோமா, நம்ம வந்து விஜய் சிஎம் ஆயிட்டாரா. நீங்கள் அவங்க காணொலி எல்லாமே பாருங்கள். இவர்கள் எல்லா இடத்துலையும் இது வந்து விஜய் கூட இருக்கவங்க நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க. ரஞ்சனா கூட நீங்கள் கேளுங்க, ஃபோன் பண்ணி அவங்க கூட சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே நுழைஞ்சவொடனே உங்களை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு உங்களை சட்டமன்ற வேட்பாளரை அவங்க மோல் பண்ணி பொது வழியில் அவங்க பேசுகிறாங்க. நாங்கள் தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர், நாங்கள் தான் ஆட்சி செஞ்சு போய் மாற்றத்தை கொடுக்குறோம். இப்போ அதை வச்சு அப்படி தானே பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் 60 நாள் இங்கே மாற்றம் வரப்போது, நாங்கள் வந்து உட்கார போகிறோம், நாங்கள் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறோம். நாங்கள் ஒரு பொண்ணு பேசுது, அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வண்டியில் போயிட்டே இருந்தால் ஒருத்தர் என்னை முறைச்சி பார்த்தான், இதே விஜய் ஆட்சிக்கு வந்து என்னை முறைச்சி பார்ப்பானா, அது தற்கொலையில் அந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. விஜய் தான் வந்து இந்த தமிழ்நாட்டையே காக்க வந்த உலகமகா ரட்சகன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை தாவேகா தொண்டர்களை வச்சு இந்த டீம் உருவாக்குது. வாய்ஸ் ஆஃப் காமன் டீம் உருவாக்கி மற்றவர்களையும் மூளையற்ற தரத்துக்கு மாற்றுது. அப்போ நீங்கள் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் பணம் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 45 விஜயை சொல்கிற நாங்கள் 40% இருக்கோமே, நீ 40% இருக்கிற, திமுக 40% 42% இருக்கு, அதிமுக 40% இருக்கு, பாஜக 100% தானே சார் இருக்கு. இவனுக்கு சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா 300% ஓட்டு, மொத்தமே 100% தானே இருக்கு. ஓகே 300% இருக்குது போல இவங்க சொல்ற கணக்கு. 40% நாங்கள் சிஎம் ஆயிட்டார் அவர் அப்படின்றாரு, அவர் சொல்றாருல, அவர் மாற்று இல்லைல்ல. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் அந்த மாதிரி உசுப்பேற்றணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சொத்து பொத்து எல்லாத்தையும் விற்று வந்து 2 கோடி ரூபா கொடுக்குறீங்க. 2 கோடி ரூபா கொடுக்கணும் தான் சீட்டான். அது என்ன கணக்குன்னு 2 கோடி சொல்கிறாங்க. சில பேர் டிமாண்ட் டிராஃப்டாக எடுத்து தரணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இன்டர்னல், அதில் நம்ம போக விரும்பல. அது வந்து ஒரு 2 கோடி கொடுக்குறாங்களா. விருப்ப மனு வாங்கினதை சொன்னாங்க, ஒரே நாளில் குவிஞ்சாங்க, இவ்வளோ மனு 50,000 மனு வாங்கிட்டு போனாங்க, திருப்பி கொடுத்தது எவ்வளோன்னு சொல்ல. விருப்ப மனு வந்து வாங்குறப்ப 100 ரூபான்னு வச்சு ஏமாத்தினானுங்க. அந்த பனையூரே ஸ்தம்பிச்சுது. திருப்பி உள்ளே வரப்போ 10,000 கொடுக்கணும்னா பிச்சுக்கிட்டு போயிட்டானுங்க எல்லாம். ஓகே, ஏன்னா எப்படி இதில் சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பிஜேபியில் விருப்ப மனு கிடையாது. சட்டமன்ற எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன் பிஜேபியில் விருப்பம் திராவிட கட்சிகள் மட்டும் தான் அந்த நடைமுறை. திராவிட கட்சிகள் நம்ம தேசிய கட்சிகளில் இருக்குது, இல்லை காங்கிரஸில் இருக்குது, பட் பிஜேபியில் கிடையாது. ஏன்னா பிஜேபி ஒரு கோர் கமிட்டி நின்று அவங்க தேர்ந்தெடுத்து இவங்க தான் வேட்பாளர் அறிவிப்பாங்க, அது தலைமைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்வாங்க. ஸோ அதை விட்டுருங்க. இவர்கள் வந்து திமுக விருப்ப மனு மூலம் 20 கோடி சம்பாரிச்சிருக்கு. 20 கோடி. இப்போ ஸ்டாலின் அவரே நிற்கணும்னு எல்லாரும் தாக்கல் பண்ணுவாங்க, உதயநிதி நிற்கணும் தாக்கல் பண்ணுவாங்க, ப்ளஸ் இவங்க பண்ணுவாங்க. 25,000 30,000 கட்டி அவங்க விருப்பம் அனுப்புறாங்க. 20 கோடி அது ஒரு வருமானமாக திமுக பார்க்கும். அவங்க கூட திமுக அந்த வாட்டினா அறிவிச்சிருக்காங்க, யாருக்கு சீட்டு கிடைக்கல நாங்கள் திருப்பி கொடுத்துருவோன்னு கூட அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு கதை. அவங்க வந்து யார் எத்தனை பேர் வராங்கன்ற ஒரு டேட்டா எடுக்கிறதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே அது ரிசர்வ் தொகுதியில் மட்டும் திருப்பி தருவாங்க இல்லை ஒரு டேட்டா. இப்போ எடப்பாடி அவர்களும் விருப்ப மனு வாங்கியிருக்காரு, ஒரு டேட்டா. இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் இத்தனை பேர் ஆசைப்படுறாங்க, இவனுக்கு இந்த குவாலிட்டி இருக்குது, இதில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு டேட்டா ஆகணும், அதுக்காக தான் அது வாங்குறது. ஆனால் தாவேகால என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. 100 ரூபா கட்டி விருப்ப மனு வாங்கணும்னா போய் குவிறான் எல்லாம் வாங்கி, அவன் கொண்டு போய் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறான். 10,000 வந்து தான் உள்ளே வாங்குவேன். பட்டியலின சகோதரர்களுக்கு 5,000 ரூபா கொடுக்கணும்னா தெரிச்சு ஓட்டான் எல்லாம். எவன்டா இவனுக்காக 10,000 வேஸ்ட் பண்ணிட்டு அவன் வாங்கினவன் அப்படியே வச்சிட்டான். ஒரே ஆள் ஒரு மாவட்டத்தில் 10 விருப்ப மனு விஜய் பேரில் பண்ணலாம், விஜய் வந்து குளத்தூரில் தான் போட்டின்னு சொல்லி 10 பேர் நம்ம பேரில் போட்டால் விஜய் குட் புக்கில் போகலாம் வாங்கிட்டு போகிறான். அவன் திருப்பி 10னா 10 × 10 1 லட்ச ரூபா கட்டணும், தெரிச்சு ஓட்டான். நீ விஜய் நிற்க வேணா விருப்ப மனு வேணான்னு தெரிச்சு ஓட்டான். ஸோ இங்கே வந்து பணம் வாங்கி கொண்டு சீட்டை கொடுக்கறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் புஷி ஆனந்துக்கும் நம்ம ஜான ஆரோக்கியஸுக்கும் பெரிய சண்டை போயிட்டுருக்கு உள்ள. ஆதவ அர்ஜுனாவும் இப்போ ஜான ஆரோக்கியசாமி ஒன்று சேர்ந்துட்டானுங்க. புஷி ஆனந்த் தன் ரசிகர்களுக்கு கொடுக்கணும், பணம் வாங்கிட்டான், பதில் சொல்லணும், நாளைக்கு சீட்டு கடையெல்லாம் என்னை போட்டு கூட உட்கார விட மாட்டாங்க, ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி புஷி ஆனந்த் ஃபைட் பண்ணி புஷி ஆனந்த் பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போகலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. பார்ப்போம்னா நிறைய தகவல்கள் எங்களுக்காக இணைந்து ரொம்ப நேரம் எங்களுக்காக ஒதுக்கி தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி.